பாக்கியா காருக்குள்ளே இருந்த சாக்லேட் கவர் அது போக பில் எல்லாமே கிடக்கு. அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அது எல்லாத்தையும் டைனிங் டேபிள் மேலே வைக்கிறாங்க. அப்போ இனியா வராங்க. என்னம்மா குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து வச்சுருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா காருக்குள்ளே இருந்துச்சுடி, அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன். அவர்கிட்ட கேட்காம எங்கேயாவது போட்டோம்னா அதில் தான் முக்கியமானது இருந்துச்சு, ஒன்னால தான் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சுன்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இனியா ஒவ்வொரு பேப்பராக ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இது பெட்ரோல் போட்ட பில்லுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஜாக்கெட்டு 2000 ரூபான்னு எழுதியிருக்குமா பில்லில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவும் இன்னைக்கு டேட்டு தான் போட்டிருக்கு, அப்பாவை நீ இந்த வேலை கூட வாங்குறியாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. செல்வி இப்போ பாக்கியா கிட்டக்கா சொல்கிறாங்க, நான் தான் உன்கிட்டக்கா அன்னைக்கே சொன்னேன்லக்கா, உன் வீட்டுக்காருக்கு வேறு ஏதோ பொம்பளை கூட ஏதோ கனெக்ஷன் இருக்குக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பில்லை காமிச்சு சாரோட சட்டையை பிடிச்சி என்னன்னு கேளுக்கா, இல்லை அப்படின்னா சார் உனக்கு சொந்தமில்லாமல் போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாக்கியாவும் ரொம்ப நேரமாக யோசிச்சு பார்க்குறாங்க. கடைசியாக சரி இந்த பில்லை காமிச்சு அவர்கிட்ட என்னன்னு கேட்டுடலாம் அப்படின்னு கோபியோட ரூமுக்கு போகிறாங்க. கோபி ராதிகா கிட்டக்க ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாரு. நீ நான் மயு 3 பேரும் மாலில் போய் சினிமா பார்க்க போகலாமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ கரெக்டாக பாக்கியா கதவை திறந்து உள்ளே வந்துடுறாங்க. ஃபோனை கட் பண்ணிவிட்டு பாக்கியாவை திட்டுறாரு. நான் முக்கியமான ஃபோன் பேசிகிட்டு இருப்பேன்னு உனக்கு தெரியாதா, ரூமுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி கதவை தட்டிட்டு வான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பாக்கியா அப்படின்னு கோவமாக திட்டுறாரு. என்ன விஷயம், எதுக்காக வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாக்கியா பதில் எதுவுமே சொல்லாமல் மறுபடியும் இறங்கி வந்துடுறாங்க. அப்போது எழில் வராரு. எழில் கிட்டக்க பாக்கியா வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. உங்கள் அப்பா எனக்கு ஏதாவது துரோகம் பண்ணுறாராடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர்கிட்ட இப்போ சில மாற்றங்கள்லாம் எனக்கு தெரியுதுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எழில் பாக்கியா கிட்டக்க சொல்கிறாரு, அப்பாலாம் சரியான சிடுமூஞ்சிமா, உன்னை தவிர வேற யாருக்கும் அப்பாவை பிடிக்காதுமா, அதை பற்றிலாம் கவலைப்படாமல் இருமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.